சிலர் மற்றவங்கள கொடுமைப்படுத்தி அழ வச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, மாமியாரை பண்ணுவாங்க, சில பேர் மருமகளை பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள கணவன் மனைவியை பண்ணுவாங்க, பிள்ளைகளை பண்ணுவாங்க. இல்லை பிள்ளைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, அம்மா அப்பாட்ட தப்பு தப்பா சொல்லி தர்றது, இந்த மாதிரி இருந்துட்டு யாரையாவது அழ வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு நம்ம சர்ச்சில் போய் காணிக்க கொடுத்தா ஏசப்பா சந்தோஷப்படுவாரா? படமாட்டார். அப்போ அதை தேவன் உணர்த்தினாருன்னு வைங்களேன். அந்த காணிக்கையை நம்ம வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுமா, வீட்லேயோ இல்லை அங்கேயே இருந்தாங்கன்னா, சாரிப்பா நான் உன் மனசை நேற்று அப்படி பேசி ஹர்ட் பண்ணேன்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தேவன்கிட்ட காணிக்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாராம். சரியா? அதுக்காக இப்போ அம்மா திட்டுறதுக்கெல்லாம் மன்னிப்பு அம்மா என்கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் எதுக்கு, அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா உங்களை பெற்றிருக்காங்க, உங்களை வளர்க்குறாங்க. நீங்க தப்பு செய்யும் போதோ ஏதோ ஒரு தப்பா ஏதோ பேசும் போதோ அவங்க கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா வேணுக்குன்னே இந்த ஹர்ட் பண்ணுவாங்க தெரியுமா, இவனை என்னடா சொல்லி இப்படி பேசலாம், மட்டம் தட்டி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசணும்னா நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். ஜெபத்துல சொல்லி, சாரிப்பா என்ன அறியாம தெரியாம இத்தனை நாள் சொல்லிட்டேன், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்க ரத்தத்தால கழுவிருங்கப்பான்னு சொல்லும் போது அதெல்லாம் எரேஸ் ஆயிரும்.